சரி, ராமர் அப்படின்னா ராமர் சீதை 14 வருஷம் பிரிஞ்சாங்க. என்ன இருந்தாலுமே ஒரு தீயவர்களாகட்டும் இல்லைன்னா எதிர்த்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட பாருங்களேன், மந்திரங்களால் மாற்றம் நிகழும் உண்மை. முருகனுடைய மூல மந்திரம் பிரதானம். ஒரு சுவாமிக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதுல ரொம்ப உயரிய மந்திரம் எதுனா, இன்னைக்கும் ஒரு அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ராமாயணத்தை பாருங்க தெரிஞ்சிடும். அண்ணன் தம்பிகளோட சொத்து பிரச்சனை இல்லாம விட்டு கொடுத்து வாழணுமா, ராமாயணம் கத்து கொடுக்கும். கணவன் மனைவி எப்படி வாழணும், ராமாயணம் கத்து கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு மோட்சத்துக்கு நிறைவான நாளுக்கு ராமநாமம் உங்களுக்கு டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராமநவமி பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். நம்ம கூட கற்பகலட்சுமி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். உத்தம புருஷர் ராமர் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ராமநவமி குறிப்பா அவரோட உதயம் இல்லையா? ஸோ ராமநவமி பத்தி சிறப்பான விஷயங்கள் நீங்க கூட சொல்லுங்க மேம். கண்டிப்பா. புனர்பூச நட்சத்திரத்துல அவதாரம் பண்ணவர். ராமர் அப்படின்னாலே கடவுளா பார்க்கறது ஒரு நிலை. ஆனால் கடவுள் அப்படின்ற ஒரு நிலையை தாண்டி ஒரு சிறந்த மனிதனா பார்க்கறது தான் உன்னதமான நிலை. கடவுள் நம்பிக்கை இல்லையா, மனிதனா பாருங்கப்பா. அந்த மனிதன் மாதிரி வாழ்ந்துட்டா கடவுள் கூட தேவையில்லை. இப்படி இரண்டுக்குமான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு யாருன்னா ராமர். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ராமநவமி 17 ஏப்ரல் மாதம் வருது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுற அளவு, விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுற அளவு, முருகர் வைபவம் சொல்லவே வேண்டாம், கந்த சஷ்டி, நவராத்திரி அம்பாளுக்கு, திருவண்ணாமலை தீபம், கார்த்திகை மாதத்துல ஐயப்பன், இத்தனை இருந்தாலும் ராமநவமிய கொண்டாடுபவர்கள் கொஞ்சம் கம்மி தான் தமிழ்நாடு. ஆனா நிறைய பேர் கொண்டாடுவார்கள். பலருக்கு விஷயம் தெரியாது. நம்ம மக்கள் என்னன்னா, நிறைய பேருக்கு அதை பத்தின தகவல்கள் வர வர அதை பின்பற்றும் ஆற்றல் உடையவர்கள். சரி, ராமர் அப்படின்னா ராமர் சீதை 14 வருஷம் பிரிஞ்சாங்க. என்ன இருந்தாலுமே ஒரு தீயவர்களாகட்டும் இல்லைன்னா எதிர்த்து கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட பாருங்களேன், இவர் என்ன உத்தம புருஷன் ராமரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு சிறந்த ஆண் அப்படின்னாலே யார் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரும்னா ராமபிரான் தான் ஞாபகத்துக்கு வரும். அறம் தவறாத ஒருத்தர். இப்ப கூட பாத்தீங்கன்னா இதை எழுதினது வால்மீகி. திருவான்மியூர் அப்படின்ற ஒரு தலம் சென்னையில இருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் திருவான்மியூர். அந்த இடத்துல வால்மீகிக்கு இறைவன் காட்சி கொடுத்த இடம்லாம் இருக்கு. அவருடைய பெயரை கொண்டுதான் திருவான்மியூர்னே வந்தது. ஒரு வேடன் அவர். அவர் வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா, வேடனா இருக்கக்கூடியவர் என்ன பண்ணுவார், வேட்டையாடி குழந்தைகளுக்கு, அம்மா அப்பாவுக்கு, மனைவிக்கெல்லாம் உணவு கொடுப்பார். அந்த வேட்டையாடின மிருகங்கள் இல்ல நர மாமிசம் கூட சாப்பிடக்கூடிய வேடர்கள்லாம் இருந்தாங்க. அப்ப நாரதர் வரார், வழிப்போக்கர் மாதிரி. அதுதான் ஒரு நல்லவரை வாழ்க்கையில பார்த்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வாழ்க்கை மாறிடும். ஏதோ ஒரு இக்கட்டான சமயத்துல எல்லா மனிதர்களுமே தவறு செய்வோம் இல்லையா? அப்படி தவறு செய்யும் பொழுது நினைப்போம், ச்சே அந்த சமயத்துல இவங்களுடைய நட்பு கிடைச்சிருந்தா இந்த பாதையை நம்ம போயிருக்க மாட்டோம்ல, இல்ல இந்த தவறு, இந்த வார்த்தை, இதெல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம்ல அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம். அப்படி ஒரு சமயம் வால்மீகி வரும் பொழுது வேடன் அவரை பார்த்து நாரதர் கேட்கிறாராம், இதெல்லாம் யாருக்கு பண்ற? என் குழந்தைங்களுக்கு, அம்மா அப்பாவுக்கு, மனைவிக்கு. இதெல்லாம் பாவ செயல்கள் தெரியுமா? தெரியும். அப்ப நீ இந்த உணவெல்லாம் பாவ செயல் செஞ்சு கொடுக்குற, உன் பாவத்துல அவங்க எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்கல்ல, பின்ன என்ன? இப்ப ஒரு ப்ராப்பர்ட்டினா அப்பாவோட ப்ராப்பர்ட்டி எல்லாருக்கும் தானே ஷேர் ஆகாது, அது மாதிரிதான் அப்படின்னு போன உடனே நாரதர் சொல்றாங்க, கேட்டுட்டு வந்துடுறேன். அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கிறார், நான் செய்யற பாவங்களை கொண்டு தானே உங்களுக்கு உணவு கொடுக்குறேன், பாவத்துல ஷேர் எடுத்துப்பீங்களே? அம்மா அப்பா சொல்றாங்களாம், எங்களை பார்த்துக்கிறது உன் கடமை, அந்த பாவத்துல நாங்க எப்படி வர முடியும்? மனைவி கிட்ட கேட்கிறேன், இல்லப்பா நீங்க தான் கதின்னு வந்தாச்சு, நான் எப்படி அதை எடுத்துக்கணும்? என்னை பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய தர்மம். கடமை அம்மா அப்பாக்கு. அம்மா அப்பா பண்றது கடமை, டியூட்டி. ஒய்ஃபை பார்த்துக்கிறது வந்து ஒரு வகையான தர்மம். நான் அதை பண்ணணும்ன்ற ஒரு வாக்குறுதி எடுத்துக்கிறது இல்லையா? ஏன்னா கடமைனா ரத்த பந்தம் கிடையாது, மனைவியோ கணவனும். அது ஒரு விதமான கமிட்மெண்ட். குழந்தைகள், அப்பா இது நான் உங்க மூலமா இந்த உலகத்துக்கு வந்தவங்க, எங்களை பார்த்துக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க பொறுப்புப்பா.
அது குழந்தைங்க. அப்ப யாருமே இவருடைய பாவங்களை எடுத்துக்க தயாரா இல்லை. இதை நாரதர் கிட்ட சொல்லும் பொழுது இதுல இருந்து எப்படி நான் வர முடியும்? ஒண்ணும் இல்ல, ராமநாமம்னு இருக்கு, 2 எழுத்து மந்திரம். மந்திரங்களால் மாற்றம் நிகழும் உண்மை. முருகனுடைய மூல மந்திரம் பிரதானம். ஒரு சுவாமிக்கும் ஒரு மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் நிறைய மாற்றங்களை கொடுக்கும். அதுல ரொம்ப உயரிய மந்திரம் எதுனா ராமன்ற 2 எழுத்து மந்திரம். நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றே தீருமே, இம்மையே ராமா என்ற 2 எழுத்தினால் 2 எழுத்து வாழ்க்கையை மாற்றும். இதுக்கு யாரு சாட்சி? ஓ, ராமநவமியை பத்தி பேசுறீங்க அப்படி சொல்வீங்க. விஸ்வநாதர், காசி விஸ்வநாதர் இதுக்கு சாட்சி. ஏன்னா இறக்குற ஆன்மாக்கள் எல்லாம் அவர் அப்படியே மடியில போட்டு ராம அப்படின்ற 2 எழுத்து மந்திரங்களை சொல்லி முக்தி கொடுக்கிறார். இப்ப ராமன்றது ஒரு கதாபாத்திரத்தை தாண்டி வாழ்க்கைய மாத்தக்கூடிய தாரகம் மந்திரம். அது ஒரு அழகான ஸ்லோகம் உண்டு நம்முடைய விஷ்ணு சஹஸ்ரநாம மகாபாரதத்துடைய ஒரு பார்ட். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. 3 தடவை ராமன் சொல்லிடு. ஒரு ராம சொன்னா 10 into 10 into 10,000 டைம் ராம சொன்னதுடைய பலன் கிடைக்கும். நீங்க நடக்கும் பொழுது, எங்கேயாவது பயணிக்கும் பொழுது, வேலை பண்ணும் பொழுது கூட நாக்குக்கு பிராக்டிஸ் கொடுத்து ராம 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 ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். இது ரொம்ப உயரிய மந்திரம். ஆனால் இவ்வளவுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் இங்க இருந்து அங்க போறேன், சமையல் அறைக்கு போகும் பொழுதே ராம 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 சொல்லிட்டே போலாம். அந்த இங்க இருந்து அங்க நான் போறதுக்குள்ள ஒரு 11 தடவை ராம சாதாரணமா சொல்லிடும். ராம மந்திரம் அவ்வளவு நன்மைகளை கொடுக்கும். அதனால இந்த வேடனை பார்த்து சொல்றார், நீ ராம ராம சொல்லு. வாயில நுழையல. நமக்கு நல்லது நடக்கும் பொழுது சில விஷயங்களை தடுக்கும். நமக்கு பண்ண பாவங்களோ தீவினைகளோ வரல, எனக்கு வரல, 2 எழுத்து மந்திரம் வரல, ரொம்ப கஷ்டப்படல. ராம சொல்லு, வரல. இந்த மரம் செடி கொடியோடய பழகிட்டா எனக்கு வரல. மரம் வருமா, என்ன சொல்லு, இது பேர் மரா. மரம், அத மரா சொல்லு, மரா 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 சொல்லு, ராமராமன் மாறி. அப்படி சொல்ல ஆரம்பித்த வேடன் அந்த மந்திரத்தால தான் யார் எல்லாம் மறந்தார். பெரிய ரிஷி ஆயிட்டார். அந்தணர்கள் தான் ரிஷின்ற ஒரு நினைப்பு இருக்குல்ல, அது இல்ல, உண்மையெல்லாம் இல்லை. பக்தியா இருந்தா நீங்களும் ரிஷி. யார் வேணாலும் மாறலாம். அது ஒரு நிலை, ஒரு வர்ணம் மட்டும்தான் வரணும்னா கிடையாது. அது ஒரு பக்தி, அன்பு, பேரானந்தத்து நிலை, அவ்வளவுதான். அப்ப அவர் என்ன கேட்கிறாருன்னா, நான் ஒரு கடவுளை பத்தி புராணம் எழுதணும்லாம் கேட்கல, அதுக்குதான் இந்த கதைக்கு வந்தேன். ஒரு 16 நல்ல விஷயங்கள், அழகானவன், பண்பானவன், தைரியமானவன், எல்லா உறவுகளுக்கும் அந்த உறவுகளுக்கான கடமையை செய்யற ஒரு 16 கேரக்டர்ஸ் சொல்லி, இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் யாராவது இருக்காங்களா? இத்தனை வியாதிக்கும் ஒரு மருந்து இருக்கான்னு ஒரு திரைப்படத்துல நகைச்சுவை வர மாதிரி இத்தனை கேரக்டர்ஸும் இருக்கிற ஒரு பர்சன் யாராவது இருக்காங்களா? 16 கல்யாண குணநலன்களை கொண்ட ஒருத்தர் இருந்தா அவரை பத்தி எழுதுவேன்னு சொல்லும் பொழுது, நீ வாழற சமகாலத்திலேயே ராமராஜ்யம் நடக்குது இல்லையா, அயோத்தியை ஆளும் மன்னன் ராமபிரான் தான் இத்தனைக்கும் எடுத்துக்காட்டு. இன்னைக்கும் ஒரு அம்மாவுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், ராமாயணத்தை பாருங்க, தெரிஞ்சிடும். அண்ணன் தம்பிகளோட சொத்து பிரச்சனை இல்லாம விட்டு கொடுத்து வாழணுமா, ராமாயணம் கத்துக் கொடுக்கும். கணவன் மனைவி எப்படி வாழணும், ராமாயணம் கத்துக் கொடுக்கும். நண்பர்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கும், ராமாயணம் கத்துக் கொடுக்கும். நம்ம பிரஜைகள் அப்படின்ற நம்ம மக்கள் கிட்ட எப்படி உண்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், ராமாயணம் கத்துக் கொடுக்கும். எப்படியெல்லாம் வாழணும்ன்றத கத்துக் கொடுத்தது ராமாயணம். எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னது மகாபாரதம். இப்படிதான் இருக்கணும் ராம. அதனாலதான் சுவாரஸ்யம் கம்மி. எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னா, நம்ம இயக்குனர் விக்ரமன் படத்துல எல்லாமே நல்லவங்களா இருப்பாங்கல்ல, அதுக்கெல்லாம் முன்னோடி யாருன்னா ராமாயணம். எல்லாருமே நல்லவங்க. ஒரு நாள் அவங்க கேரக்டர் மாறி இருக்கும். கைகேயி கூட அந்த 2-3 நாள் தான் பிரச்சனை. அந்த கணவன் இறந்து பரதனுக்கு இல்லை, என்னுடைய ராமன் பெரியவன்னு தெரிஞ்ச உடனே கைகேயி நல்லவதான். குழந்தையிலேருந்து ராமனை வளர்த்தவள் கைகேயி. அந்த 3 நாள் தான் அவள் கெட்டவள், இல்லை 4 நாள் தான் கெட்டவள், 1 வாரம் தான் கெட்டவள். யாருமே அங்க பர்மனண்டான கெட்டவர்கள்ன்றதே ராமாயணத்துல கிடையாது. அப்படிப்பட்டது அந்த ராமன்ற மந்திரம் அத்தனை நடக்கும். மதிய வேளையில புனர்பூசம், சித்திரை மாதத்துல பிறக்கிறார் ராமர். அதனால ரொம்ப எளிமை. வீட்டுல கண்டிப்பா வெல்லம் வச்சிருக்கும். சக்கரை பொங்கலா, பருப்பு பாயசமா, பெரிய விஷயம்லாம் கிடையாது. வெறும் பானகம், நீர்மோர், இது 2 முடியும் நமக்கு. பெரிய ஒரு இதுவே கிடையாது. துளசி மாலை,
ராமபிரானுடைய ஒரு அழகான திருவுருவ படம். இன்னைக்கும் பாருங்களேன், பல இடங்களிலும் கல்யாணம் நடக்கும் பொழுது ராம பட்டாபிஷேக படம் அவ்வளவு விசேஷம். ராமருடைய ஜாதகம் உங்க வீட்டுல இருந்தா தோஷங்கள் எதுவுமே செய்யாது. அப்படிப்பட்ட ஒரு ராமபிரான் அவருடைய படத்தை வச்சு பட்டாபிஷேக படம் சிறப்பு, ரொம்ப சிறப்பு. பட்டாபிஷேக படம் இல்லைனாலும் சீதை, ராமர், லக்ஷ்மணர், ஹனுமனோட இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு படம் கண்டிப்பா இருக்கும். பானகமும் நீர்மோரும் நிவேதனம் மதிய வேளையில செஞ்சு ஒரு 2-3 பேருக்கு அந்த நீர்மோரை குடிச்சு அவங்க வயிறை குளிர பண்ணோன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு சிறக்கும் அப்படின்றத நீங்களே உணர்வீர். இன்னைக்கும் ராமருடைய ஒரு வீரியம் சக்தியை சொல்லணும்னா ஒரே வருஷம் 500-600 வருஷங்களுக்கு முன்னாடி இடிக்கப்பட்ட ஒரு இடத்துல மறுபடியும் பெரிய கோயிலா ஒருத்தரால வர முடியும்னா எப்ப? போன யுகம் கிடையாது, முந்தின யுகம். இது கலியுகம். போன யுகம் துவாபர யுகம் கிருஷ்ணர், அதுக்கு முந்தைய யுகம் திரேதா யுகம் ராமர். யுகம் தாண்டி நமக்கு அந்த சுவாமி மறுபடியும் வந்த தினம் யாருக்குமே மறந்திருக்காது. ஒரு முழு இந்தியா, முழு உலகத்தையும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு நாள். 2 யுகங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னனுக்கு அவனுடைய நாமத்திற்கு என்றால் அதை காட்டிலும் என்ன ஒரு பெரிய நாமம் நம்மை காப்பாற்றிவிடும். அவனுடைய சக்தி இன்றளவும் இருக்கின்றது என்றால் அவன் சத்திய தெய்வம். அதனால ராம 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 ராமன்ற அந்த 2 எழுத்து ரொம்ப எளிமையான மந்திரம், வாழ்க்கையும் கொடுக்கும், நல்ல ஒரு மோட்ச கதியும் கொடுக்கும். என்ன நல்லா வாழ்ந்துட்டோன்னு வைங்களேன், வீட்டுல இல்லாத வசதியே இல்லப்பா, ஆனாலும் எல்லாரும் என்ன நினைப்போம், இதே மாதிரி டக்குன்னு உயிர் போயிடணும். ஏன்னா எல்லாருக்கும் திரும்ப போறது உறுதி. நம்ம எல்லாருக்கும் ஒரு ரிட்டர்ன் டிக்கெட் இருக்கு. டேட்டு தான் எனக்கு தெரியாது, என்கிட்டயும் இருக்கு உங்ககிட்டயும் இருக்கு. டேட்டு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சாலும் பிரச்சனை, நிம்மதியா வாழ மாட்டோம். அந்த ரிட்டர்ன் டேட்டுக்கு என்ன வேண்டிப்போம்? 6-7 மாசம் படுத்த படுக்கையா இருந்தது எல்லாரும் சி எப்ப போவ அப்படி கேட்டு நல்லா போனோம்னு நினைப்போமா? என்னைக்கு நான் போறேன்னு எனக்கே தெரியக்கூடாது அந்த வழி, அது நினைப்போமானா அதுதான் நினைப்போம். அப்படிப்பட்ட ஒரு மோட்சத்துக்கு நிறைவான நாளுக்கு ராமநாமம் உங்களுக்கு பயங்கர விதமான ஒரு சக்தியோடு நமக்கு கூடவே 2 எழுத்து தான், ராமங்கிறதா மந்திரம். இந்த ராமநவமி 7 மணி வரைக்கும் தான் நவமி அப்படிங்கிறது நம்ம எப்பவுமே ரெகுலராக பின்பற்றக்கூடியது. ஸோ 16ஆம் தேதி இரவுல இருந்து 17ஆம் தேதி இரவு 7 மணி வரைக்குமா, இல்லை 17ஆம் தேதி மட்டும்தான் ராமநவமி சிறப்பா? ராமநவமி அன்னைக்கு மட்டும் ராமன் சொல்றதையே நீங்க மறந்துருங்க. ராம அப்படின்ற ஒரு விஷயமே ஒரு பண்டிகைக்கோ ஒரு என்ன சொல்றது வைப்ரேஷனா ஒரு சில நாளுக்கோ கிடையாது. இது பர்மனண்டா நான் சொல்றது. ஆனா நீங்க ராமநவமி வழிபாடு செய்யணும்னா மதிய வேளையில் அவர் அவதரித்ததால் மதிய வேளை பூஜை சிறப்பு. சரி, வேலைக்கு போறோம், காலையில தான் முடியும், சுவாமி ஏத்துப்பார். இல்ல எனக்கு சாயந்தரம் தான் முடியும், சுவாமி ஏத்துப்பார். கொஞ்சம் நவமி திதியே அப்படி தாண்டிடுச்சே, சுவாமி ஏத்துப்பார். ஏன்? அஷ்டமி நவமி நம்ம ஒதுக்கியே வச்சுட்டோம். அந்த அஷ்டமி நவமியை ஏத்துண்டதே கிருஷ்ணரோ ராமரோ. அவரா கொஞ்சம் திதி நகர்ந்து போனா, நேரம் தவறி போனா நமக்கான அருளை குறைப்பாரானா? கிடையாது. அந்த ஒரு சிறப்பு பூஜை, ஒரு துளசி, ஒரு பானகம், ஒரு மோர், ஒரு 11 தடவை ராம மந்திரம் நமக்கு அவ்வளவு நன்மைகளை தரும்.